ஹலோ மக்களே, ரீசெண்டாக லான்ச் ஆன ரெட்மி நோட் 12 ப்ரோவோட ஸ்பெக்ஸ் ஓவர்வியூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எஸ்கே அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த LoneWolf ஷோ. இந்த ஃபோன் 3 காம்பினேஷனில் வருது. 6GB RAM and 128GB ஸ்டோரேஜ் 24,999 rupeesக்கும் 8GB RAM and 128GB ஸ்டோரேஜ் 26,999 rupeesக்கும் கடைசியாக 8GB RAM and 256GB ஸ்டோரேஜ் 27,999 rupeesக்கும் சேல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிளேஷியர் ப்ளூ, ஓனிக்ஸ் பிளாக் அண்ட் ஸ்டார்டஸ்ட் பர்பிள்னு 3 கலரில் வருது. பட் பார்க்குறதுக்கு 3 கலருமே அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லைங்க. டிசைனும் அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. சரி, ஓகே, இப்போ இந்த ஃபோனோட டீட்டெயில் ஸ்பெக்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே. ரெட்மி நோட் 12 ப்ரோ 5G 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே 120Hz அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 900 nits பிரைட்னஸ் கொடுத்தது ஒரு மைனஸாக தான் பார்க்குறேன். ஏன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் பிரைட்டர் டிஸ்பிளே வித் 1300 nitsோடலாம் வருது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 86.67% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே HDR10+ அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவதா OS அண்ட் ப்ராசஸர். இந்த ஃபோன் Android 12 சப்போர்ட்டோட வருது. அண்ட் இங்கே MediaTek Dimensity 1080 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது 6 nm சிப்செட்டாகவே இருந்தாலும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். டூயல் 5G DDR5 மெமரி சப்போர்ட் அண்ட் 3.1 UFS ஸ்டோரேஜ் சப்போர்ட் பண்ணும். இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் அண்ட் மேலி G68 GPU கொடுத்துருக்காங்க. என்னதான் இந்த சிப்செட் DDR5 அண்ட் UFS 3.1 சப்போர்ட் பண்ணாலுமே ரெட்மி இங்கே DDR4 RAM அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேமரா பற்றி பார்ப்போம். ரியரில் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. ஒரு 50 MP அப்பர்ச்சர் f1.8 வைட் ஆங்கிள் பிரைமரி கேமரா அண்ட் ஒரு 8 MP அப்பர்ச்சர் f1.88 அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா அண்ட் கடைசியாக 2 MP அப்பர்ச்சர் f2.4ஓட மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே சோனியோட IMX 766 சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் டூயல் LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் 4K at 30 FPS ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்ட் 1080pல அப் டு 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல ஒரு 16 MP வைட் ஆங்கிள் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் 1080p at 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். நாலாவதா கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது Dual SIM 5G support, Wi-Fi 6 support, Bluetooth version 5.2, 3.5mm audio jack and USB Type-C charging support ஓட வருது. இன்னும் இந்த கம்பெனிஸ் 3.5mm audio jack கொடுத்துருக்கிறது mid-range யூசர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஹை-ரெஸ் ஆடியோ ஃபீச்சர்ஸ் வித் Dolby Atmos சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கடைசியாக பேட்டரி. இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி வித் 67 watt டர்போ குவிக் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. கம்பெனி இங்கே 100% சார்ஜ் இன் ஜஸ்ட் 46 minutesல ஏறிடும்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இவ்வளோ குவிக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் less than 1 hourல ஆயிடும்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா டியூயல் நானோ சிம் வித் 5G சப்போர்ட் ஆன் போத் தி சிம்ஸ் வித் சேம் 5G பேண்ட்ஸ் ஓட வருது. இந்த ஃபோன் IP53 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸோட வருது. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டல் வெயிட்னு பார்த்தோம்னா வெறும் 187 grams வித் 7.98 mm திக்னஸோட வருது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from SK.